ஹலோ ஹாய். நம்ம இன்றைக்கி கைமா வச்சு ஒரு சிக்கன் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கைமா சிக்கன் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். பூண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட 3 பச்சை மிளகா காரத்துக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை செப்பரேட்டாக வேக வச்சுக்கணும். வெங்காயம் நல்லா பொடி பொடியாக ஒரு 3-4 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி நூடுல்ஸ் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நான் இன்றைக்கி ஹாக்கா நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நான் வச்சுட்டேன். இப்போ இது நல்லா வேகணும். சுடு தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க, நிறைய வேணாம். இது நூடுல்ஸ்க்காக செப்பரேட்டாக ஒரு வானலில் தண்ணி வச்சுருக்கேன். அதுவும் கொதிச்சிருச்சு. நம்ம நூடுல்ஸ் சேர்த்துட்டோம். கொஞ்சமாக எண்ணெய் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. வேகட்டும். அதுக்கப்புறம் மீன் வயலில் இங்கே பாருங்கள், தக்காளி பச்சை மிளகா இதுவும் வெந்துட்டுருக்கு. இது வெந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஜூஸியாக அடித்து எடுத்துக்க போகிறோம். இது நூடுல்ஸ் கூட தான் செய்யணும்னு கிடையாது. பாஸ்தாவோடையும் நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நூடுல்ஸ் வடிகட்டி எடுத்தாச்சு, வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டோம். அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெங்காயம் எவ்வளோ நூடுல்ஸ் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை செப்பரேட்டாக வதக்குங்க. அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போக வதக்கிட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கைமா சிக்கனை, அதை இதோட சேர்த்து கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி. இப்போ நான் சிக்கன் மட்டும்தான் இன்றைக்கி சேர்த்து பண்ணுறேன். ஸோ இதில் கூட கொஞ்சம் பெப்பர் தூள், உப்பு, தனி மிளகாய் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, இவ்வளோ தான் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு மீடியமான சிம்லேயே வச்சு கிண்டி விடுங்க. நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த என்ன சொல்கிறது, தக்காளி ஆற வச்சு எடுத்துக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அது இது வீடியோவில் கவர் ஆகலை. ஸோ கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு வேகிற வரைக்கும் மீடியமான சிம்மில் வைங்க, வேகட்டும். இப்போது தக்காளி வெந்துருச்சுனாக்கா நம்ம அதையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஏற்கனவே வேக வச்சுட்டோம், ஆற வச்சு அது மேலே இருக்க தோலெல்லாம் உரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இன்னொரு வானல் வச்சுட்டு அதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். நிறைய பூண்டு சேர்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு 12-15 பல் பூண்டு நல்லா பொடியாக கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயோடு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் பச்சை மிளகாவையும் இதோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் தக்காளியும் சேர்த்தாச்சு. இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய வேணால், ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஆல்ரெடி சிக்கன் கூட மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால காரம் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. ஸோ கொஞ்சமாக காரத்தூள் போட்டுட்டு, இது கொஞ்சம் ஜூஸியாக தான் இருக்கும். நீங்கள் நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லைனா பாஸ்தா கூட சேர்த்து பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் சேர்த்தா இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நல்லா கொதித்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ தனியாக நம்ம வெங்காயம் சிக்கன் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் மீடியமான சிம்மில் வச்சு அந்த ஜூஸியான மசாலாவோட சிக்கனையும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்ச நூடுல்ஸ் வடிகட்டி எடுத்துருக்கோம்ல, நூடுல்ஸை சேர்த்துட்டு பொறுமையாக கிளறி விட்டால் அவ்வளோதான், சுவையான கைமா நூடுல்ஸ் ரெடி. இதோட கொஞ்சம் ஆர்கானோ சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் உப்பு ஏற்கனவே வேக வைக்கிறப்ப போட்டோம், அப்புறம் சிக்கனில் போட்டோம். இதில் கொஞ்சம் பார்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கல, வெறும் ஆர்கானோ மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன் இப்போது. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன், அவ்வளோதான்.
நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இதோட உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டில் மேலே கொஞ்சம் சீஸ் கூட போட்டுக்கலாம். நான் சீஸ் எதுவும் சேர்க்கல. அவ்வளோதாங்க, சுவையான கைமா நூடுல்ஸ் ஜூஸி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.